இன்னைக்கு ப்ரோ என்னால நிக்க முடியல, அனல் பறக்குது. இவ்வளவு மழை பெஞ்சாலும் இந்த சிம்பிளா சொல்லணும்னா ஒர்த் வாட்ச், விஷுவல் ட்ரீட், சூர்யாவோட பிக்கஸ்ட் கம்பேக், செம்ம ஃபிலிம் தான். எவ்வளவு டைம் வேணா பார்க்கலாம். சூப்பர் சூப்பரா இருக்கு, வேற லெவல், எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரான ஆக்டிங் தான், பிஜிஎம் நல்லா இருக்குண்ணா. அப்பா மகனுக்குள்ள இருக்கிற ஒரு பந்தம், அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்லியிருக்காங்கண்ணா. விஷுவல் ட்ரீட் நான் வேற லெவல்ல இருக்கும், மஸ்ட் வாட்ச். விஷுவல்ல என்ன நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு படம். ஓகே, படம் வந்து சூர்யானோட கெரியர்லயே மிகப்பெரிய எதிர்பார்த்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. பார்ட் 2 வெயிட்டிங். சூப்பரா இருக்கு. விஷுவல்ல பாத்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க் பயங்கரமா இருக்கு. மியூசிக் சாங்ஸ் அப்பெல்லாம் ஒர்க்கு சாங், மெயினாக சாங் செம்மையாக இருக்குது. அந்த பீரியாடிக் போர்ஷன்ஸ் வரப்பெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குண்ணா, வேற லெவல். படத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் சூர்யா தானா, வேற என்ன சொல்லணும், அவரு தான் இருக்கிறதுலேயே செம்மையாக பண்ணியிருந்தாரு. மஸ்ட் 6 பேக் சீன்லாம் வரும், அதெல்லாம் கிளைமேக்ஸில் வரும், வேற லெவலில் இருக்கு. எமோஷன் தானா, சொல்லவே வேணாம். உள்ளே வந்து பார்த்துட்டீங்கன்னா தெரியும், அவ்வளோ செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த படத்தில் மியூசிக்ஸ் டிஎஸ்பி பிரிச்சுட்டேன்னா வேற லெவல், நல்லா இருக்கு. பக்கா என்டர்டெய்னர். அதான் சொல்றேன், நான் எதிர்பார்க்கல அது மாதிரி ஆக்டிங், அது மாதிரி ஃபைட் நல்லா சூப்பரா இருக்கு. எல்லாமே பாட்டு கீட்டு எல்லாமே பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு. அவர் ஸ்கிரீன்ல பாக்குறது அப்படியே பார்த்துனே இருக்கலாம் போல இருக்கு. அந்த 2.5 hour படம், அதான் சொல்றது, நான் அப்படியே பார்த்துனே இருந்தேன் அவரை 2.5 hour அப்படியே நல்லா பண்ணியிருக்காரு. அவர் இப்போ எடுத்த படத்துல இதான் பெஸ்ட், சூப்பர் படம். பிஜிஎம் நல்லா இருக்குங்க, நல்லா போட்டிருக்காரு. ஆக்சுவலா ஃபேனா சொல்லணும்னா அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை, ஆனா ஓகே, எமோஷனல் கனெக்ட் அவ்வளோ ஆகல. நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுனால அது ஓகேவா இருந்துச்சு. புரியல. எக்ஸ்பெக்டேஷனோட வந்த படம், ஆஃப்டர் ரம்ஜானுக்கு அப்புறம் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்த படம் இது. ஃபேன்ஸுக்குமே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருந்தாங்க. லாஸ்டா எதற்கும் திருந்ததுக்கு அப்புறம் 2.8 இயர்ஸ்க்கு மேல ஆயிருச்சு. படம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனா வந்துச்சு. ஃபேன்ஸ் மத்தியிலையும் சரி, வேல்யூ சினிமா ஃபேன்ஸ் மத்தியிலையும் சரி, மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்துச்சு படம். அந்த எக்ஸ்பெக்டேஷனை 100% ஃபுல்ஃபில் பண்ணிருக்கு படம். பத்திக்கிறது இன்னும் நிக்கவே இல்ல, உள்ள கங்குதான் இருக்கு படம், அந்த அளவுக்கு ஃபயரா இருக்கு ப்ரோ. குட்டி கதை. பிஜிஎம் தாறுமாறா இருக்கு. புஷ்பா விட பயங்கரமா பண்ணிருக்காரு டிஎஸ்பி. அவரோட பீக் டைம் இது, நல்லா பண்ணிருக்காரு ப்ரோ. அவரு சிவா மாம்ச வந்து மாம்ஸ் தான் ஃபேன்ஸ் தான் செல்லமா கூப்பிடுவோம் அவரை. சிவா மாம்ஸ் அண்ணாத்த படத்துல அவருக்கு பண்ண ட்ரால்ஸ் இதெல்லாம் அவர் நல்லா பார்த்துருப்பாரு. அதை வந்து அவரே பீட் பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ண படம் தான் இது கங்குவா. ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க, நல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க. மெயினா நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியது வந்து டிஓபி வந்து வெற்றியா தான். விசுவல்லாம் ரொம்ப வால் கிளாஸ்ல இருக்கு, ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு ப்ரோ. விசுவல்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. நீ படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க 3D எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. தமிழ் சினிமாலே வந்த 3D படத்திலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் 3D எக்ஸ்பீரியன்ஸ் இதாக தான் இருக்கும். ஒருத்தர் பண்ணிருக்காரு, நீங்களே வந்து பாருங்க. சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ண விரும்பல, வந்து பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ரொம்ப ஆல்ரெடி எல்லாம் கேள்விப்பட்ட நியூஸ் தான். நீங்க தியேட்டர்ல அதை பார்க்கும்போது இன்னும் நல்லா லாஸ்ட் கிளைமேக்ஸோட முடியிறப்ப நல்லா பேங்கரா முடிஞ்சிருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. சொல்ல வந்தவன் இல்ல, வரலாறு படைக்க வந்த படம், வரலாறு படைக்கும், கண்டிப்பா வரலாறு படைக்கும். தமிழ் சினிமாவில் இந்த படம் முக்கியமான படமா இருக்கும். அதுவும் சூர்யானாக்கு மெயினான படம். 27 வருஷம் 4.5 தரலாம் ப்ரோ. 5க்கு 4.5 ப்ரோ. சூர்யா ஃபேனால சொல்ல ஜெனுவனா ரிவ்யூ கொடுத்துருக்கேன் ப்ரோ. ஆனா திருப்பி வரும்போது உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா. எங்க அண்ணா சூர்யா தான் எங்களுக்கு பாட்டுலாம் பாட முடியாது. இந்த தவத்தை இன்னைக்கு மொத்த வரியா இறக்கி இருக்காரு அண்ணன். ஃபைட் சீன்லாம் எப்படி ப்ரோ இருக்கு? ஃபைட் சீன்லாம் அத கலப்படுத்திட்டாங்க ப்ரோ.
ஒரு சீனை நரம்பு படைக்குது. டிஎஸ்பி வேற லெவலுங்க. அந்த டிஎஸ்பி மனுஷன் ஐயோ ஒரு சீனுக்கும் ஏத்திருக்காரு. நரம்பு மட்டும் படைக்குது, எல்லாமே படைச்சுக்கிட்டு வெளியே வருது. அந்த அளவுக்கு வெறி. சூர்யானாலே வெறி. ஊரு விட்டு ஊரு, எல்லா ஊர்லயும் நாங்க தான் இருப்போம். இதுக்கப்புறமா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே நம்பிக்கையா வரலாம். மத்த படத்தை எல்லாத்தையும் தூக்குங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நேத்துலாம் தியேட்டர்ல டிக்கெட் இல்லாம சரியான டென்ஷன். தலைவன் எங்க தலைவன் தான் மெயினா. தேங்க்ஸ் சொல்லிக்கிறது வந்து ஞானவேல் ராஜா. எல்லா இன்டர்வியூலயும் சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்றேன். அந்த ஆள் பேனரை ஊர்ல அடிச்சேன், எங்க அண்ணன் பேனரை ஊர்ல அடிச்சேன். அந்த ஆள் பேர் விட்டு போச்சு. திருப்பி எடிட் பண்ணி அந்த ஆள் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜான்னு பேர் அடிச்சு பேனர் ஏத்திட்டு வந்திருக்கேன். அந்த அளவுக்கு அந்த மனுஷன் தான் ஃபேன் பாய். மெயினா சிறுத்தை சிவா டைரக்டர் கிடையாதுங்க. அவரு பொங்கல் சாப்பிட்டு கோயில்ல இருக்க கோயில் யானை கிடையாது, காட்டு யானை. யாரு சொன்னா சூர்யானாக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் சொல்லுவேன். மியூசிக் டிஎஸ்பி தான் படமே. ஒரு சீனும் வேற லெவல் பண்ணிட்டாரு அவர் தான் டிஎஸ்பி. என் படத்துல எங்கேஜிங்கா கொண்டு போற டிஎஸ்பி தான். படம் ஜெட்டு மாதிரி பறக்குது, வேகமா பறக்குது. அவ்வளவுதான். வில்லன் ரியல் அனிமலே உள்ளதான் ப்ரோ இருக்கு. இந்த படத்துல காட்டு உள்ள இறங்கி இருக்காரு அந்த அனிமல் படத்துல ரோட்ல சுத்திக்கிட்டு கிடந்தாரு. இந்த படத்துல தான் மெயினான அனிமலே காட்டு உள்ள இறங்கி இருக்கு. அந்த அளவுக்கு அதுகளை படித்துட்டாரு. படம் வேற லெவலா இருக்கு. ஒன்னே ஒன்னா சொல்லிக்கிறேன், எங்க அண்ணனுக்கு எப்பவுமே நாங்க இருக்கோம். எதற்கும் துணிந்தவங்க நாங்க இருக்கோம். தோல் மேல பாரம் இல்ல, எதுக்கும் துணிஞ்சு நடப்போம். எங்க கடலின் மேல எல்லா கடல்லையும் நாங்க நடப்போம். அந்த அளவுக்கு மோட்டிவேஷனான எங்க அண்ணன் கூட இருக்கும் போது நாங்க எல்லா இடத்துலயும் அன்பாலேயே இருப்போம். யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா கூட அன்பாலே அவர் அடிப்போம். மெயினா சொல்றது ப்ளூ சட்டம் மாறன் அவருக்கு தான். நியாயமா பார்த்தா இந்த அமரன் படத்துக்கு கூட நெகட்டிவ் கொடுத்து வச்சிருக்காரு அந்த மனுஷன். நெகட்டிவ் கொடுக்க கூடாது. ஏன்னா அந்த மனுஷன் பெரிய படங்கள்னாலே அடிக்கிறாரு. அவரை அன்பாலே நாங்க அடிப்போம் திருப்பி. இந்த படத்துக்கு நெகட்டிவா பேசினாருன்னா என்ன ப்ரோ பண்ணுவீங்க? யார் ப்ரோ? அவனை அந்த ரிவ்யூவை பார்க்காதீங்க. நான் தயவு சொல்றேன், ரிக்வெஸ்டா சொல்றேன், அந்த ரிவ்யூவே பார்க்காதீங்க. ஆமா போடுங்க, நீங்க தைரியமா போடுங்க. மெயினா சொல்லிக்கிறது ரோகிணில இன்னைக்கு செலிப்ரேஷனே இல்ல. ஏன் ப்ரோ? ஆமா டிக்கெட் நைட் வரைக்கும் இல்ல. நாங்க உள்ள பண்ணோம்ல, என்ன பண்ணீங்க? உள்ள செலிப்ரேஷன் அந்த மாதிரி இருக்கு. பட்டாசு வெடிச்சிட்டோம். உள்ள வெடிச்சீங்க? ஆமா வெடிச்சோம். கேக்கவே இல்ல. இல்ல கேட்காது. உள்ள வெடிச்சது பட்டாசு இல்ல, நாங்க தான் அந்த பட்டாசு. பத்த வச்சா பத்திக்கும் நெருப்பு. அவ்வளவுதான் சொல்லுவேன். படம் உள்ள வரும்போது மழை பெஞ்சுது, படம் வெளியே வரும்போது வெயில் அடிக்குது. வானம் இடி இடிச்சாதான் மேகம் அசையும். கங்குவா உள்ள வந்துச்சுன்னா மழைய கலைஞ்சிடும். மழையே கலைஞ்சிடும். அந்த அளவுக்கு எல்லாம் போக மாட்டேன் ப்ரோ. ஈட்டி படத்துல 1000மோ 2000மோ நாங்க பாத்துக்கிட்டே தான் இருப்போம். அதுல எங்களுக்கு கணக்கே இல்ல. அடிக்கும் 1000 கோடி சரித்திரம் படைக்கும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரித்திரம் படைக்கும். 1000 கோடி சரித்திரம். முத்து ஆல்பட்டு வண்டி விட்டு